அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் பேசி வர்றேன். ஒரு ஆன்மீக பாலம் தாங்க இது. அந்த வகையில மாயன் மயனை தொடர்ந்து நீங்க பார்ப்பதும் கேட்பதும் மிகப்பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது. அந்த வகையில என் தாய் பிரத்யங்கரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்விலும் அமையும். மாயன் மயன் பொதுவா ஒரு ஜோதிடன் பாத்தீங்கன்னா ஒரு நினைவு தெரிந்ததிலிருந்து அந்திம காலம் வரை இடைப்பட்ட காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்தந்த காலகட்டத்தெல்லாம் மனித வாழ்வை நகர்த்துகின்றன. 1 to 20 வயது, 20 to 40, 40 to 60, 60 to 80, 90 வரை அந்த வகையை பகுத்து இந்த குரு பயிற்சி நவ கிரகங்களும் இந்த பயிற்சிக்காக காத்திரும். சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ நம்மை கடந்து சென்று விட்டாலும் கூட முழுமையான பலனை நம்மால் பெற முடியவில்லை. காரணம் குரு. அந்த குரு பலம் என்று சொல்வார்கள். குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டார், குருவினுடைய பார்வை சிறப்பாக அமைந்து விட்டால் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, இழந்தது மண்ணா இருந்தான பெண்ணா இருந்தான பொண்ணா இருந்தான திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு அமைத்து தருவார். அதாவது தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குரு ஒருவர் தான். எல்லாரும் கைவிட்டாலும் கூட குரு நம்மை கைவிட மாட்டார். குரு மட்டுமல்ல, குரு சொன்ன வார்த்தை நம்மை காக்கும். அந்த வகையில இந்த குரு பயிற்சி மேஷராசியில 60 to 80 வயதுக்குட்பட்டவருக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால் ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் காட்டுகிறது. இதுவரை சிந்திய கண்ணீருக்கு, இதுவரை பட்ட பாட்டிற்கு ஒரு தீர்வு. சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் பிள்ளைகளை பிரிந்து கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலையை சந்தித்திருப்பார்கள். கவலையே பட வேண்டாம். அதாவது அது 2 பேரும் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் இந்த குரு பயிற்சியில மேஷராசியில இருக்கக்கூடிய இந்த வயதிற்கு அமைத்து தருகின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த காரகத்தன்மை உள்ளவன். புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல, பூமிகாரகன் மட்டுமல்ல, இரத்தகாரகன் மட்டுமல்ல, அரசு துறை ஆன்மீகத்திலெல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த நிலையாக அமைத்து தரக்கூடிய, இதுவரை புரிபடாத விஷயங்களுக்கெல்லாம் புரிபடக்கூடிய ஒரு நல்ல. சற்று உடல்நிலையில கவனமா இருங்க. கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுவர் இருந்தாலும் மட்டும்தான் சித்திரமாக வேண்டும். எந்த நோய் வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு. சில நோய்களுக்கு கர்மாவின் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருதுன்னா கர்மா தான் காரணம். கர்மா ஒன்றே நம்முடைய நோயை நம்மை தாங்குகின்றது. அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். நீண்ட நாள் வருத்திய புரிபடாத நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலை. சம்பாதிச்ச பணம் எல்லாம் மருத்துவம் சில சார்ந்த ஒரு நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போதோ தனிப்பட்ட முறையிலோ உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. அது மட்டும் கிடையாது, தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் வார்த்தையை குறைச்சிங்க. ஒரு காலத்தில் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக இருந்தது. இன்று உங்க வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை தரக்கூடியது. உனக்கு என்னப்பா தெரியும், நான் பாத்துக்கிறேன், நாம் பார்த்து வளர்த்த பிள்ளை, பார்த்து போப்பா என்று சொன்ன பிள்ளை நமக்கு பாடம் சொல்லுவான். எப்படி சிவனுக்கு முருகன் பாடம் சொன்ன மாதிரி அதையும் அவர் பொறுமையா கேட்டுக்கிறார். பாத்தீங்களா, அதான் ஒரு சிறப்பு. இந்த சுப்பிரமணிய சாமி பாத்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவத்துக்கு சிவனுக்கு சொல்கின்ற, சிவனுக்கு தெரியாத பிரணவ ரகசியமா? அந்த விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்துல சிறப்பு. அமைதி. மனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் படிப்பதும் ஆன்மீகம் சார்ந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதுமே சிறப்பு. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்துல உடல் மட்டுமல்ல, மனமும் கவனமாக இருந்து விட்டால், மனம் சிதறல் அடையாமல் இருந்து விட்டாலே போதும். சிலருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை தீர்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருப்பீர்கள். ஆனால் இந்த 60 to 80 வயது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தனிமையை உணர்ந்து, தனிமை என்பது எதுவுமே இல்லைங்க. நாம் இந்த உலகத்துல எதை இழந்தாலும் சரி, எந்த உறவை இழந்தாலும் சரி, நீங்க ஒருத்தர் தாங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க, உறவுன்னா யாருன்னு நீங்க தான். நீங்களே உங்களுக்கு உறவு தான். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலத்துல உறவு என்ன தெரியுங்களா? இந்த 60 to 80 வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உறவு என்னன்னா, நாம் கற்ற கல்வி, நாம் படித்த புத்தகங்கள், நம்ம இறை வழிபாடு, இதுதான் ஒரு அனுபவம். சொன்னாங்க இல்லையா, அந்த இறைவனுக்கும் தாய் தந்தையர் இல்லை, அந்த இறைவனுக்கும் உறவு இல்லை. அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்க மனது பொறுத்தவரை எதையும் சந்திக்கின்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்வீர்கள். 60 to 80 வயது வரைக்கும் ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லிட்டேன். ஒரு மனிதனுடைய மரணம் என்பது 1000 தேள் கொக்கிய ஒரு வழியை தரக்கூடிய, அந்த வழியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. காலபைரவருடைய வழிபாடு, காலபைரவருடைய
மந்திரம் ஜபிப்பது, காலபைரவரை சிந்தையாக நினைப்பது, முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய காலபைரவருடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மனதுக்கு மட்டுமல்ல, உடலுக்கு மட்டுமல்ல சாந்தியை தரும். என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி, மேஷத்திலிருந்து ரிஷபத்திலே வரக்கூடிய இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை நிம்மதி தருகின்ற, நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாகத்தான் இந்த 60 to 80 வயதுகாரர்களுக்கு அமையும்.